ஹாய் ஆல். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்மூத்தனிங் அண்ட் கெரட்டின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட கிளைண்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லை நிறைய பேருக்காக இருக்கட்டும், ஸ்மூத்தனிங் பண்ணலாமா கெரட்டின் பண்ணலாமான்னு இன்னமும் நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. எது பெஸ்ட்டு, எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாதுன்னு நிறைய யோசிச்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் ஹேரில் உங்கள் கேர்லி ஹேராக இருக்குது, இல்லை வேவி இருக்குது, எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லுக் நான் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்மூத்னிங் போகலாம். இல்லை எனக்கு ஃப்ரிஸியாக இருக்குது, என்னோட ஹேர் மாதிரியே தான் இருக்கணும், எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் சாஃப்டாக கொஞ்சம் பார்க்கறதுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கணும்னா நீங்கள் கெரட்டின் போகலாம். ஸ்மூத்தனிங் பண்ணிவிட்டு கெரட்டின் பண்ணலாம். ஆனால் கெரட்டின் பண்ணிவிட்டு ஸ்மூத்தனிங் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கெரட்டின் ஒரு ப்ரோட்டீன் தான், அதை ஹேரில் டெபாசிட் பண்ணும்போது ஸோ நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் ஸ்மூத்தனிங் பண்ணீங்க அப்படின்னா ஹேர் கண்டிப்பாக பர்ன் ஆகிடும். ஸோ எப்போவுமே இந்த மிஸ்டேக் யாரும் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் கெரட்டின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்மூத்தனிங் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கெரட்டின் பண்ணிக்கலாம். உங்கள் ஹேர் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும்.